இறைமொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனை அருள் பொழிவார். இறைமொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனை அருள் பொழிவார். இறைவனை நாடிடுவோம், உயிருள்ள விசுவாச இதயமுடன் உயிருள்ள இறைவனை நாடிடுவோம். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொது காலத்தின் 25வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுளின் மறு உருவாக நாம் இந்த சமூகத்திலே வாழ வேண்டும். அதுதான் நாம் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனு உரு எடுத்தது. அந்த நிலையில் நாமும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வில் இந்த சமூகத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டியது கடவுளிடமிருந்த அந்த மாபெரும் அற்புதமான பண்பாகிய அந்த தாழ்ச்சி என்கிற நிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்வு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய பாடமும் அதுவாகத்தான் இருக்கிறது. தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனித குலம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டவர் ஆண்டவர் இயேசு. அவர் வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வின் பயணத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே அவர் பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை இந்த சமூகத்தில் தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியத்தின் வழியாக நாம் பிரதிபலித்து வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு எல்லா நிலையிலும் அருள் உதவிகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி காக்க இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். இந்த திருப்பலியில் இன்று பிறந்த நாள் காணும் ஈவ்லின் மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து வளரவும் பெற்றோரையும் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் ஜெபிப்போம். கிளாட்வின் ஞானம் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். வின்சிப்ஸ் ராயன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் எண்ணிக்கொள்வோம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட், குமார் வர்கீஸ் ராஜ், ஜோஸ்பின் ஆனந்த ஜெயா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் வளரவும் இழந்த சொத்துக்களை மீட்கவும் எண்ணிக்கொள்வோம். தொம்மை முத்து லூர்தம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டிக்கொள்வோம். குருசம்மாள் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம் அருளப்பன், பெரியசாமி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் ஜெயா, அந்தோனிமுத்து, ஃபெலிக்ஸ் மூவருக்கும் நல்ல உடல் நலம் வேண்டியும் ஜெபிப்போம். தாமஸ் சதானந்தம், ஜோசப் சேசுமரியால், மரியமிக்கேல் அம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்கத்தல ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக திருப்பலியை கொண்டாடுவோம். டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நல நலத்தோடு வாழவும் குடும்ப தலைவி நல்ல உடல்நலம் பெறவும் ஜோசப் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியுலா, இந்தேசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும்
உத்தரிக்கத்தல் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காம் ஜெபிப்போம். லீனஸ் ராயன் அவருடைய ஆன்மழைத்து இளைப்பாற்றிட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அமுதப்பா ஜேசுதாசனுடைய ஆன்மழை பாட்சிக்காகவும் ஆடலின் ஜேசுதாசன் அவர்கள் பூரண உடல்நலம் பெற வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த கருத்துக்களோடு நம்ம ஊருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 54 பல்லவி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே. ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என்
அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல,
என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். பொதுக்காலத்தின் 25வது ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த அருள் வாக்குகள் நமக்கு ஆழமான உண்மையை அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசுனுடைய வழியில் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட மார்க் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்நாள் படிப்பினைகளின் அடிப்படை சித்தாந்தம் இயேசுவுக்கு இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை அவர் பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தி கொண்டார், சிலுவை மட்டும் தாழ்த்தி கொண்டார். இந்த தாழ்ச்சி என்கிற இந்த நிலை இந்த மனுக்குலம் முழுவதற்குமாக உயர்வை, மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் என்பது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழைப்பு. அந்த அழைப்பினுடைய வெளிப்பாடு அவர் எல்லா நிலையிலும் தன்னை தாழ்த்தி கொண்டவராகவே, கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டவராகவே இருந்தார் என்பதை நாம் இயேசுவுடைய வாழ்வின் வழியாக நாம் படிக்க கேட்கிறோம். இந்த ஒரு புண்ணியம் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே வேண்டிய எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 3 முறை தன்னுடைய சாவை குறித்து அறிவிக்கிறார். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில அவர் 2வது முறையாக அறிவிக்கிற அந்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயேசுவுடைய சீடர்கள் தங்களுள் யார் பெரியவர் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நிலை அடுத்து என்னவாக இருக்கும் என்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக தங்களை மூழ்கடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவர்களை தனியாக அழைத்து அமர வைத்து இந்த ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய படிப்பு. என் அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் வழியில் நடப்பவர்கள் இயேசுவை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவரை பின்பற்றக்கூடாது, பின்பற்றவும் முடியாது. இதை மிக தெளிவான சிந்தனையாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், அதற்கான அடிப்படை சிந்தனையாகத்தான் நீங்கள் பெரியவராக விரும்பக்கூடாது, மாறாக தொண்டராக இருக்க வேண்டும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை இந்த சமூகத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வழியாக கடவுளுடைய திருவுளம் இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்பட முடியும். அன்புக்குரியவர்களே, விவிலியம் பல இடங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கடவுளுடைய வழிமுறைகளும் மனிதனுடைய வழிமுறைகளும் வேறுபட்டவை. கடவுளுடைய எண்ணங்கள் மனித எண்ணங்களிலிருந்து வேறுபட்டவையாக இருக்கிறது, முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கிறது. எசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை இதைத்தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய வழிமுறை என்பது தாழ்ச்சியினுடைய வழிமுறையாக அமைந்திருக்கிறது. மனித வழிமுறைகள் தொடக்கத்திலிருந்தே, ஆதாம் ஏவாளினுடைய வாழ்விலிருந்தே அது வேறுபட்ட ஒன்றாக மாறிப்போனது என்பதை அவருடைய வாழ்வினுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசும் என்னவாக இருக்கிறது என்பதையும் விவிலியம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்ததனுடைய நோக்கமே அதுதான். தன் எண்ணங்களை
இந்த மனித வாழ்வின் வழியாக இந்த சமூகத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கடவுளின் எண்ணத்தை பல நேரங்களிலே ஏன் தொடக்க நிலையிலிருந்தே உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய எண்ணத்தையும் சோதனைக்கு உட்பட்டு தீமையினுடைய எண்ணங்களையும் இந்த சமூகத்திலே விதைக்க பார்த்தார்கள். ஏதேன் தோட்டம் என்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை நெறியிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி கடவுளை போல நம்மை மாற்றிக்கொள்ளுகிற அந்த நிலைக்கு முற்றிலுமாக உதவக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக அமைந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி நிலையை தான் சிலுவை சுமக்கப் போகிறேன், சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்கிற அந்த நிலையை வெளிப்படுத்துகிற பொழுதும் கூட தன்னோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள் என்பதை இயேசு பார்க்கிற பொழுது அவர் நிச்சயமாக இரத்த கண்ணீர் வடித்திருப்பார். தான் எதற்காக இந்த சீடர்களை தேர்ந்து கொண்டோ இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் பட்ட வேதனைகள் நிச்சயமாக அதிகமாகவே இருந்திருக்கும். இயேசு சிலுவையில் பட்ட துன்பத்தை விட, வடித்த இரத்தத்தை விட இந்த சீடர்களுடைய மனப்பக்குவத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் யார் பெரியவர் என்கிற நிலையை அடைய துடித்துக் கொண்டிருந்த அந்த நிலையை பார்க்கிற பொழுது அவர் பட்ட துன்பம் நிச்சயமாக அதிகமாகவே இருந்திருக்கும். தான் சொல்லிக் கொடுத்த படிப்பினைகள், தான் வாழ்ந்து முன்மாதிரியாக எடுத்து சொன்ன தன்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த படிப்பினைகளுடைய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறார்களே என்கிற அந்த நிலை அவரை நிச்சயமாக அதிகமான வேதனைக்குள்ளாக்கி இருக்கும் என்பது உண்மை. ஆனால் அதையெல்லாம் கடந்து இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தான் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியை அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். எனவேதான் பல நிலைகளில் ஆண்டவர் இந்த சமூகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுப்பதை விட தன்னோடு இருந்த தன்னுடைய சீடர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதிலே அதிகமான முயற்சி எடுத்தார் என்பது உண்மை. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இயேசுனுடைய அடிநாத வாழ்வினுடைய படிப்பினையாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தம்முடைய தனிப்பட்ட பண்பாக, கடவுள் விரும்புகிற பண்பாக இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் குழும வாழ்க்கையிலும் இன்றைக்கு அதிகமாக பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், இந்த தாழ்ச்சி என்கிற மனநிலை இல்லாதது என்பதை நாம் எல்லோருமே உள்ளார்ந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிற பார்வை என்பது இந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் இல்லாத பொழுது அங்கே அதிகமான பிரச்சனைகள் நிச்சயமாக தோன்றத்தான் செய்யும். அது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு நிலையில் இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு நிலையில் இருக்கலாம், ஒரு பணியிடத்தில் பணி செய்யக்கூடிய இரண்டு சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கலாம், நண்பர்களுக்கு இடையே இருக்கலாம். யாராக இருந்தாலும் எங்கே உறவு இருக்கிறதோ அங்கே இந்த பண்பு இல்லை என்று சொன்னால் அது சரியான உறவாக இருக்க வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே அவர் இதைத்தான் கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குகிற அந்த நிலையிலிருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கடித்து விழுங்குகிற அல்லது ஏற்றுக்கொள்ளாத மனநிலை எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஒருவரை விட நான் உயர்ந்தவன் என்கிற மனநிலை வெளிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் இந்த கடித்து விழுங்குகிற அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்குள்ளாக நாம் நம்மையை உட்புகுத்திக் கொள்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயர்வு மனப்பான்மை இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது ஒருவரை ஒருவர்
அன்பு செய்வதில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த அன்பு செய்வதில் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அது இறைவனுடைய சிந்தனையாக மாறி போகிறது. இறைவன் விரும்புகிற உறவு நிலைக்கு அது ஒரு மனிதனை அழைத்து செல்கிறது. ஆனால் அது எப்பொழுது இன்னொரு மனிதனை விழத்தாட்டுகிற நிலைக்கு அது அழைத்து செல்கிறதோ, அது கடவுள் தன்மையிலிருந்து வெகு தூரம் ஒரு மனிதனை அழைத்து செல்கிறது. அவன் மனிதனாகவே வாழுகிற தகுதியை இழந்து போகிறான் என்பதுதான் உண்மை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு குழந்தையை தனக்கு முன்பாக நிலைநிறுத்தி, இந்த குழந்தையை போல நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடவுளின் அரசுக்குள் உங்களுக்கு வேலை இல்லை என்பதாக அவர் மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார். 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு இந்த ஒரு பண்பை குறித்து ஆழமாக சொல்லுகிற பொழுது அவர் விண்ணக ஞானத்தையும் கடவுளின் ஞானத்தையும் இந்த மனித ஞானத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிறார். மன்னக ஞானம் பேய்த்தன்மை கொண்டது என்பதாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவேதான் அந்த மன்னக ஞானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? அது பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை ஆகிய தீய பண்புகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கடவுளிடமிருந்து வருகிற அந்த விண்ணக ஞானம் என்பது தெய்வத்தன்மை கொண்டது. அது அமைதி, பொறுமை, இரக்கம், கனிவு போன்ற நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே எந்த மனிதன் தாழ்ச்சியை தனதாக்கிக் கொள்ள விரும்புகிறானோ அவன் விண்ணக ஞானத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விண்ணக ஞானத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு மனிதன் தாழ்ச்சி நிறைந்த மனிதனாக கடவுள் விரும்புகிற வாழ்வை இந்த சமூகத்தில் ஒருபோதும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்று முயற்சி எடுப்பவர்கள் ஒருவேளை வெற்றி அடையலாம். ஆனால் அது தற்காலிகமான வெற்றியாகவே இருக்கும் என்பதை இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் தோல்வி அடைபவர்கள், மனத்தாழ்ச்சி கொண்டு பிறரை ஏற்றுக்கொண்டு பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற நிலையில வாழ முயற்சி எடுப்பவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடையலாம். அதுவும் தற்காலிகமான தோல்வியாகவே இருக்கும். மாறாக அவர்கள் இந்த பண்பினால் கடவுளிடமிருந்து உயர் மதிப்பை பெறுகிற காலம் வெகு தூரத்தில் இருக்காது என்கிற உண்மையையும் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு ஒளிந்து போனார், இயேசு இறந்து போனார் என்று நினைத்தவர்கள், மமதையில் ஆடியவர்கள் 3 நாட்கள் மட்டுமே அந்த வெற்றியை கொண்டாட முடிந்தது. அதற்கு பிறகு கடவுள் இந்த சமூகத்தால் தோல்வி அடைந்தவர் என்று வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை வெற்றி வீரராய் உயிர்ப்பின் வழியாக இந்த சமூகத்திற்குள் மீண்டும் கொடுத்தார் என்பது உண்மை. இயேசு பெற்றுக்கொண்ட இந்த வெற்றி என்பது அவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்பதற்காக அல்ல, மாறாக இறுதி வரை அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதாலேயே அவருக்கு கிடைத்த மாபெரும் அருளாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பது உண்மை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முன்பாக கடவுளின் பண்பாக நாம் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நாம் நிறைவாக உள்ளத்தில் சுமந்து கொள்வோம் என்று சொன்னால், முதல் வாசகம் சொல்லித் தருவதைப் போல நாமும் கடவுள் பார்வையில் நீதிமான்களாக மாறி போகிறோம். நீதிமான்களுக்கு அழிவே இல்லை. நீதிமான்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு எப்பொழுதுமே கிடைத்துக் கொண்டிருக்கும். அதைத்தான் பல திருப்பாடல்களில் நாம் வாசிக்கிறோம். செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்து என் உயிரை பறிக்க பார்க்கிறார்கள், ஆனால் கடவுள் அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று பல திருப்பாடல்களில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லித் தருகிறார். குறிப்பாக திருப்பாடல் 54:3-4 இறைவார்த்தை இதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. தீமைக்கு தீமை செய்பவர்களுக்கு கிடைப்பது ஒரு நாள் இன்பமாக இருக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டுமே அவர்கள் மகிழ்ந்திருக்க முடியும். நான் இதை செய்து விட்டேன், அவர்களை விளத்தாட்டி விட்டேன், அவர்களை ஏளனப்படுத்தி விட்டேன் என்று அந்த ஒரு நாள் மட்டுமே அவர்கள் இன்பம் பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த தீமையை தாழ்நிலையில் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிடைப்பதோ நிரந்தர இன்பமாக இருக்கிறது என்பதை வள்ளுவர் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்முடைய வாழ்வை, நம்முடைய சமூக வாழ்வை, நம்முடைய குடும்ப வாழ்வை இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே ஆழமாக நாம் யோசித்து பார்க்க கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். இந்த ஞாயிறு வழிபாட்டிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் இந்த ஒரு பண்பை நமதாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்போம். இந்த பண்பை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி எடுப்பவர்கள் ஒரு நாளும் தாழ்நிலையை அடைய மாட்டார்கள் என்பதுதான் கடவுள் நமக்கு தருகிற உறுதிப்பாடு, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. எனவே இயேசுடைய மனநிலையை பெற்றவர்களாக இந்த பண்பில் இந்நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கடவுள் தருகிற நிறை ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் மட்டுமல்ல, நம் குடும்பங்களும் இந்த பண்பில் வளர ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அன்பு செய்யவும் தொன்றாட்டவுமே அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற நல் மனதுடன் இறைப்பணி மக்கள் பணியாற்றிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் மக்களின் தேவைகளை உணர்ந்து அன்பினாலும் அரவணைப்பினாலும் தன்னலம் பாராது பிறர் நலத்தோடு நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை தருபவரே எம் இறைவா, இறை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழும் பொழுது வாழ்வில் வரும் தொல்லைகள் நெருக்கடிகள் அனைத்தையும் நல் மனதோடு தாங்கிக் கொண்டு தொடர்ந்து நேரிய உள்ளத்தோடு வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியின் சிகரமே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களில் இருக்கும் சுயநலத்தையும் பேராசையையும் துறந்து பொது நலத்தோடும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடும் சமத்துவத்தோடும் வாழ்ந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு சான்று பகர்ந்திட அருள் தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். உமக்கு வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, உயர்ந்த ரசமாய் மாறிட, பிறர் வாழ எல்லை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ எல்லை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. உமக்கு வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் எம்மையே ஏற்றருளும். உமக்கு வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்து என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வேது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், நாளில் நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரை, இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவை, உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதுவும் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலைக்கு எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவுருமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. அமுத மொழிகள் பேசும் உந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் தாக்கும் எனது மனதில் அமைதி தோன்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே, நண்பனே, இனிய இயேசுவே. என் நாடுமே, உன் இதயமே, எந்தன் இல்லமே, எந்தன் இல்லமே. ஞாயிறு அறிக்கை இவ்வாறு அறிவிப்புகள். நமது பங்கில் நடைபெறும் 2021 முழு விவிலியம் வினாவிடை போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவும். தேர்வு எண் 19 யூதித்து 11ஆம் அதிகாரம் முதல் சீராக் 10ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளுக்கான விடைத்தாளினை பங்கு அலுவலகத்தில் வருகிற 26ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கவும். விண் அகாடமியில் அரசு பணி தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் காவலர் தேர்வுகளுக்கான பயிற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே விருப்பம் உள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன் பெறலாம். பேராலய கோபுர பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டுகின்றோம். செப்டம்பர் மாதம் விவிலிய போட்டிகள் இணையதளம் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைவரும்
போட்டியின் செயல்முறைகளை கடைபிடித்து ஆர்வத்தோடு கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வருகிற 20ஆம் தேதி அன்று எம்கேவி நகரில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும். திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ஜேம்ஸ், தாய் சாந்தி ஜேம்ஸ், இவர்களின் மகள் தெரேஸ் திவ்ய கொரினாவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஊரப்பாக்கம் பங்கு ஆரோக்கியமாதா ஆலய பங்கில் இருக்கும் தந்தை ஜோசப் கென்னடி, தாய் ஜெயராணி, இவர்களின் மகன் ஆகாஷ் டி சோசாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமருடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை கரையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை கரையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.